சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியாவிலிருந்துங்க. குளிர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா? குளிர் அதிகமாக இருக்குது. காஃபி குடித்தாலும் குளிர் நிற்கல, அந்த காவா குடித்தாலும் குளிர் நிற்க மாட்டேங்குது. நம்ம வேலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க. அதாவது ரியாத்தில் ஓட்டின அனுபவம் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க. ரியாத்து ரிட்டன் டிரைவர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நான் ஜித்தாவில் கார் ஓட்டியிருக்கேன், தமாமில் கார் ஓட்டியிருக்கேன், இல்லை மதினாவில் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு நம்ம ரெடி பண்ண முடியாது. இது முழுக்க ரியாத்து ரிட்டன் டிரைவர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா 2000 ரியால் சம்பளம். ரூம் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். டியூட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூல் டியூட்டி, காலேஜ் டியூட்டி, அதுக்கப்புறம் ப்ளஸ் மேடம் எங்கேயா வெளில போங்க வருவாங்க. இது ரியாத்துக்கு தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டு 2020க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம ரெடி பண்ண முடியும். 2020க்கு கீழே, அதாவது 19, 18, 17, 16 இந்த மாதிரினா நம்ம ரெடி பண்ண முடியாது. இந்த வேலைக்கு ரெடி பண்ண முடியாது. 2020க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ்போர்ட் நம்ம ரெடி பண்ண முடியும். சரிங்களா? அதாவது நம்ம வக்காலா போட்டு மோஃபா போட்டு நம்ம விஎஃப்எஸ்க்கு சென்னைக்கு அனுப்ப முடியும். இல்லைன்னா ரெடி பண்ண முடியாதுங்க. உங்களோட ஸ்டார்டிங் 2020லேருந்து 2032 கொடுப்பாங்க, இல்லை 2022லேருந்து 2032க்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதனால் ஸ்டார்டிங்கில் உங்களோட பாஸ்போர்ட்டு 2020க்கு மேலே இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லைசன்ஸ் கரண்டில் இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிறோம். நீங்கள் ரியாத்தில் எத்தனை வருஷம் எந்த இடத்துல நீங்கள் கார் ஓட்டியிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டிருக்கீங்களா, இல்லை கியர் கார் ஓட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது நமக்கு அரபியில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம சென்ட் பண்ணி விடணும். என்னோடய நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன். மறக்காமல் நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு நான் என்ன ரிப்ளை வேணாலும் கொடுத்துருவேன். சரிங்களா? இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 35லேருந்து 38 வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஏஜ் 35லேருந்து 38 வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க. விசா, டிக்கெட்டு, ஸ்டாம்பிங்கு, சென்னையிலேருந்து ஃப்ளைட் பண்ணுவாங்க. 68,000 செலவாகும். விசா, டிக்கெட்டு, ஸ்டாம்பிங்கு, சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு 68,000 செலவாகும். மெடிக்கலு, விஎஃப்எஸ் அது நீங்கள் தான் எடுத்துக்கிறோன்னு. அந்த ஒரு செலவு இந்த அமௌண்ட் ஷேரிங் ஆகாது. சரிங்களா? அதனால் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, சவுதி லைசன்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி எனக்கு ஒரு வீடியோ கிளிப் வேணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சவுதியிலேருந்து நாட்டுக்கு போகும்போது எக்ஸிட்டில் போயிருக்கீங்களா, இல்லை நீங்கள் லீவில் போயிருக்கீங்களா, இல்லை நான் இக்கமா முடிக்காமல் நான் போயிட்டேங்க, இப்போ என்னோடய இக்கமா முடிஞ்சிருச்சு, நான் திரும்ப வரலாமா அப்படின்னு கேட்டாலும் இதுக்கெல்லாம் பதில் இருக்குது. பட் ரெடி பண்ணலாமா, ரெடி பண்ண முடியாது. நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் தகவல் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எப்படி போயிருக்கீங்கிற மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். மேற்கொண்டு எந்த தகவலாக இருந்தால் மறக்காமல் நன்றி, வணக்கம்.